ஹே மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என் கால்வால எபிசோட் 16 தான் பார்க்க போகிறோம். ஃபைனல் எபிசோட். எனக்கு இந்த ஃபைனல் எபிசோட பண்ணுறதுல சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. அதனால தான் இத்தனை நாளாக நான் பண்ணாமலே இருந்தேன். நம்ம காட்டோவோட சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கெல்லாம் தோணுச்சு. அதனாலேயும் நான் இத்தனை நாள் பண்ணாமலே இருந்தேன். நீங்களும் பண்ணுங்க பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டே இருந்தீங்களா? சரி, என்னைக்கா இருந்தாலும் இந்த சீரீஸை ஃபினிஷ் பண்ணி தானே ஆகணும். சரி, ஓகேன்ட்டு நானும் மனசை தேத்திக்கிட்டு இந்த சீரீஸை ஃபினிஷ் பண்றதுக்கு நானும் ஆரம்பிச்சிட்டேன். வாங்க இப்ப நம்ம சீரீஸ்குள்ள போயிடலாம். இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்லாம் நீங்க இன்னும் பார்க்கலாட்டி பிளேலிஸ்ட்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸ்டார்டிங்கேவும் நம்ம ஷெங்கையும் ஷெங்கோட செக்ரட்டரியும் தான் காமிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. நம்ம ஷெங் இருந்துட்டு அவன் செக்ரட்டரிட்ட அப்பா எதுக்கு இப்படி இவ்வளோ அவசரமா என்ன வர சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி கேட்க, செக்ரட்டரி இருந்துட்டு அது எனக்கு தெரியல, ஒருவேளை அந்த எக்ஸ் ஹோல்டிங் ப்ரப்போசல் வந்து அப்பாவுக்கு தெரிய வந்திருக்கலாம், அதை பத்தி பேசுறதுக்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி செக்ரட்டரி வந்து ஷெங்கிட்ட சொல்ல, ஷெங்கும் இருந்துட்டு அப்பாவை பாக்குறதுக்காண்டி போறான். அப்பாவை பாக்குறதுக்காண்டி போக அப்பா இருந்துட்டு செக்ரட்டரி கிட்ட ஒரு நிமிஷம் நீ வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, செக்ரட்டரியும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறான். அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசுறாங்கன்னு சொல்றதை விட ரெண்டு பேத்துக்கும் நடுவுல நிறைய ஆர்கியூமெண்ட் தான் போயிட்டு இருக்கு. அப்பா எதுக்கு ஷெங்க வர சொன்னார்னா, அப்பாவுக்கு வந்து அந்த எக்ஸ் ஹோல்டிங் கம்பெனியோட பாஸ் வந்து ப்ரப்போசல் பண்ணியிருக்காருங்கிற அந்த விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. ஆனா அந்த எக்ஸ் ஹோல்டிங் கம்பெனியோட பாஸ் நம்ம ஹுவாயுங் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம் வந்து அப்பாவுக்கு தெரிய வரல. அப்பா இருந்துட்டு ஷெங்கிட்ட இந்த மாதிரி நீ அந்த எக்ஸ் ஹோல்டிங் கம்பெனியோட பாஸ் வந்து உனக்கு ப்ரப்போசல் பண்ணாங்க இல்லையா, அதை வந்து நீ அக்செப்ட் பண்ணிட்டு அவங்கள கல்யாணம் பண்ணிக்க. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுனால உனக்கு ஃபியூச்சர்ல நல்ல பெனிஃபிட் இதெல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து நம்ம ஷெங்கிட்ட சொல்லிட்டு, இங்க பாரு ஷெங், எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு அந்த ஹுவாயுங்க ரொம்பவே பிடிச்சிருக்குன்ட்டு, அவ கூட நீ இருக்கணும்னு ஆசைப்படுற, அதனால நான் உன்னை அவன் கூட பிரேக்கப் பண்ணுன்ட்டுலாம் நான் சொல்ல மாட்டேன். நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறத விட இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு ஃபியூச்சர்ல நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். உனக்கு அவ வேணுமா இவ வேணுமான்ட்டு நீ தான் சூஸ் பண்ணணும். உன்னால சூஸ் பண்ண முடியலாட்டி என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து நம்ம ஷெங்கோட மனசை வந்து கலைக்கிறதுக்காண்டி எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஷெங்குக்கு இதெல்லாமே கேட்க கேட்க பயங்கரமா கோவம் வருது. இந்த கோவம் ஒரு பக்கம் இருந்தா இன்னொரு கோவம் என்னடானா, அப்பா வந்து நம்ம ஷெங்கோட தம்பிய பெயில் எடுக்கிறதுக்காண்டி அவர் அங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த கோவமும் சேர்ந்து நம்ம ஷெங் வந்து பயங்கர கோவத்துல அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கா. உங்க பையன் என்னை கொலை பண்றதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கான், நான் சாகணும்ட்டு அவன் நினைக்கிறான். ஆனா நீங்க என்னடானா அவனை பெயில் எடுக்கிறதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. என்னதான் இருந்தாலும் அவனும் உங்க பையன் தானே, அவனோட உடம்புலயும் உங்க பிளட் தானே ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஷெங் வந்து அப்பா கிட்ட கோவமா பேச, அப்பா இருந்துட்டு போதும் நிறுத்து, அவன் மட்டும் என் பையன் கிடையாது, நீயும் என்னோட பையன் தான், உன் உடம்புல ஓடுறதும் என்னோட பிளட் தான், நம்ம ஃபேமிலியோட அதிகாரப்பூர்வமான வாரிசு நீதான், நம்ம கம்பெனி ஆள போறவனும் நீதான் அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து நம்ம ஷெங்கிட்ட பேச, ஷெங்குக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் அதிகமாக தான் வருது. இது எல்லாமே இருந்து என்ன பிரயோஜனத்துக்கு, எனக்கு உங்களோட பாசமே கிடைக்கலையே, உங்களோட பாசம் கிடைக்கிறது எல்லாமே என்னோட தம்பி தங்கச்சிகளுக்கு மட்டும்தானே, எனக்கு வெறும் இந்த ஆபீஸோட பொறுப்புகள் மட்டும்தானே எனக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஷெங் வந்து அப்பா கிட்ட ரொம்ப கோவமா பேசிட்டு அப்பா இருந்துட்டு, நான் இங்க இதை பத்தி பேசுறதுக்காண்டி உன்னை கூப்பிடல, உன்னையும் ஹுவாங்கையும் பத்தி பேசுறதுக்காண்டி தான் இங்க கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்ல, நம்ம ஷெங்குக்கு கோவன்ட்டு, இங்க பாருங்கப்பா, நீங்க உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தா போதும், எங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல நீங்க வர வேணாம், உங்க ஹெல்த்தை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷெங் ரொம்ப கோவமா அங்க இருந்து போயிடுறான். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஷெங்கோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஷெங்குக்கு கால் வருது. அவங்க இருந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, என்னடா ஒரு பெரிய பணக்கார குடும்பத்துக்கு மருமகன் ஆக போறேன்ட்டு கேள்விப்பட்டேன், சரி அப்பனா அந்த ஹுவா இங்க எப்ப என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண போற அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு வந்து நம்ம ஷெங்கிட்ட கேட்க, ஷெங் இருந்துட்டு, டேய் உனக்கு என்ன பைத்தியமா இப்படி அடுத்தவன் பாய் ஃப்ரெண்டை கேட்குற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவ இருந்துட்டு சரி சரி ஓகே சும்மா காமெடிக்கு தான் பண்ணேன், நம்ம எல்லாம் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல, இந்த மாதிரி பாருக்கு போறோம் வரையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இது எல்லாத்தையுமே ஹுவாயுங்கும் பக்கத்துலயே தான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கான். ஹுவாயுங்க இருந்துட்டு ஷெங்கிட்ட, அப்பனா நாளைக்கு ராத்திரி நீங்க குடிக்க போறீங்க அப்படிதானே அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹுவாயுங்க இருந்துட்டு அப்பனா நானும் உங்க கூட வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு ஷெங் இருந்துட்டு ஏன்டா ஊரை சுத்தி பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவன் இருந்துட்டு இல்ல இல்ல நான் உங்களை குடிக்காம பாத்துக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்படியே இவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம வெங்லங் நம்ம காட்டோட அப்பாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் உங்க பையனோட கொல்லிக் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பாவுக்கு புரிஞ்சிருச்சு. இவன் பேரை கேட்டோன்னு, நீங்க தான் என் பையனோட பாசா, என் பையன் உங்களை பத்தி நிறையவே சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி
அப்பா வந்து நம்ம வெங்கலாங்கிட்ட சொல்லிட்டு என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, வெங்கலாங்க இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, உங்க பையன்கிட்ட கொஞ்சம் நேர்ல பேசணும், ஆனா அவன் வேலையை விட்டுட்டும் போயிட்டான், அவனோட நம்பரையும் சேஞ்ச் பண்ணிட்டான், என்னால அவனை ரீச் பண்ணவே முடியல, அதுதான் அவன் ஃபேமிலியில யாருக்கிட்டயாவது நம்பர் கேட்கலாமே அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணேன்ட்டு நம்ம வெங்கலாங் வந்து அப்பா கிட்ட சொல்ல, அப்பாவும் இருந்துட்டு எனக்கு புரியுது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் இப்பதான் அவன்கிட்ட பேசி எல்லாம் முடிச்சேன், என்கிட்ட அவன் நம்பர் இருக்கு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கும் காட்டோவுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்க, வெங்கலாங் வந்து கொஞ்சம் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு பிரச்சனையெல்லாம் எதுவும் கிடையாது, சின்னதா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், நான் வந்து அதை கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வெங்கலாங் வந்து அப்பா கிட்ட சொல்ல, அப்பாவும் இருந்துட்டு ஓகே ஓகே எனக்கு நல்லாவே புரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி அப்பாவும் சொல்லிடுறாரு. அப்புறம் அப்பா வந்து நம்ம காட்டோவை வெளியே கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருப்பார் போல. நம்ம வெங்கலாங்க இருந்துட்டு சரி ஓகே, அவனை வெளியே கூட்டிட்டு வரதா இருந்தா நான் சொன்னேன்ட்டு அவனை வெளியே கூட்டிட்டு வராதீங்க, ஏன்னா அவன் நான் சொன்னேன்ட்டு சொன்னேன்னா அவன் வெளியவே வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி வெங்கலாங் வந்து அப்பா கிட்ட சொல்ல, அப்பாவும் இருந்துட்டு நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் எல்லாமே பிளான் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து நான் இன்ஃபார்ம் பண்றேன், நீங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்ல, இவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். எங்க அப்பா காலை கட் பண்ணிட்டு பயங்கரமா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா நம்ம காட்டாத இப்ப பிரெக்னெண்டா இருக்கான்ல, அந்த பிரெக்னென்ட்க்கு யார் காரணம், யாரோட குழந்தைய அவன் சுமந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அப்பா பயங்கரமா திங்க் பண்ணிட்டு இருக்க, ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டாரு அந்த குழந்தை வெங்கலாங்கோட குழந்தை தான்ட்டு. இவருக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா நம்ம வெங்கலாங் தான் ரொம்ப ரிச்சான ஃபேமிலி சேர்ந்தவன் இல்லையா, அது மட்டும் இல்லாம அவன் தான் ஒரு எஸ் கிளாஸ் ஆல்ஃபாவும் கூட இல்லை. ஸோ அவன்கிட்ட இருந்து நிறைய பணத்தை கறக்கலான்ட்டு அப்பா பிளான் போட்டுட்டு உடனேவும் நம்ம காட்டோவோட சிஸ்டருக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்பா. இந்த பக்கம் காட்டோவையும் காட்டோவோட சிஸ்டரையும் காமிச்சா ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. சிஸ்டர் இருந்துட்டு அவங்களுக்கு ஏதோ செக்அப் இருக்குன்னு சொல்லிட்டு சிஸ்டர் அவங்களோட மொபைல் மற்ற திங்ஸ் எல்லாத்தையுமே காட்டோ கிட்ட கொடுத்துட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அவங்க போன கொஞ்ச நேரத்துலேயும் அவங்களோட மொபைலுக்கு அப்பா கிட்ட இருந்து ஃபோன் வருது. அதை வந்து காட்டோ பார்க்குறான், பார்த்துட்டு கட் பண்ணி விட்டுறான். கட் பண்ணி விட்ட உடனேவும் அப்பா கிட்ட இருந்து மெசேஜ் வருது, இங்க பாரு, நான் உன்னோட பிரதர் கிட்ட பேசணும், ரொம்ப அர்ஜென்ட்டா பேசணும், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் அவன்கிட்ட பணம் எல்லாம் கேட்க மாட்டேன், இந்த மெசேஜை பார்த்த உடனேவும் எனக்கு கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அப்பா கிட்ட இருந்து மெசேஜ் வர, அந்த மெசேஜ் எல்லாத்தையுமே நம்ம காட்டா தான் பார்க்குறான். காட்டா பார்த்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்பா கால் பண்ணா, அப்பா இருந்துட்டு நம்ம காட்டாவோட வாய்ஸை கேட்டேனேவும், டேய் உனக்கு என்னதான்டா ஆச்சு, எங்கடா போய் தொலைஞ்ச, நீ ஓகேவா, ஏன் உன்னோட மொபைல் இப்படி அவுட் ஆஃப் சர்வீஸ்ன்ட்டே வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து காட்டா கிட்ட கேட்க, காட்டா போய் போஸ்கிட்டு என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுறான். இவரு இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ எனக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி பணம் கொடுத்தல, அந்த பணம் வந்து இப்ப தேவையில்லாத உங்ககிட்டயே கொடுக்கலான்ட்டு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டு அப்பா வந்து காட்டா கிட்ட சொல்ல, காட்டா இருந்துட்டு அந்த பணம் எல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, அந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க, ஆனா மறுபடியும் அந்த கோப்ளின் பக்கம் மட்டும் போயிடாதீங்க, சூதாட்டம் விளையாடுறதுக்கு மட்டும் போயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி காட்டா வந்து அப்பா கிட்ட சொல்லிட்டு, இதுக்கப்புறம் எனக்கு இப்ப வேலையே இல்லை, அடிக்கடி உங்களுக்கு பணமும் கொடுக்க முடியாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி காட்டா சொல்ல, அப்பாவும் இருந்துட்டு பரவாயில்ல, எனக்கு இப்ப பணம் எல்லாம் தேவையில்லை, எனக்கு இப்போ ஒரு நல்ல வேலை இருக்கு, அதனால பணத்துக்கு எந்த ஒரு அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து காட்டா கிட்ட சொல்லிட்டு, சரி இப்ப நீங்க எங்க இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, காட்டா இருந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க, இந்த மாதிரி சிஸ்டருக்கு செக்அப் பண்றதுக்கு, செக்அப் பண்ணிட்டு அப்படியே செக் அவுட்டும் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி காட்டா வந்து அப்பா கிட்ட சொல்ல, அப்பாவும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஏன் டின்னருக்கு வெளியே போக கூடாது, நம்ம எல்லாம் மீட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்ல, ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு, நம்ம ஏன் வெளியே போய் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து காட்டா கிட்ட கேட்க, காட்டா வந்து முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கு அப்பா இருந்துட்டு, ஏன் நான் முன்னாடி ரொம்ப மோசமா நடந்துகிட்டேனே அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் கடந்த காலம், போனது போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி காட்டா வந்து அப்பா கிட்ட சொல்ல, அப்பாவும் இருந்துட்டு சரி ஓகே, அப்பனா நம்ம வந்து நாளைக்கு சாப்பிட போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்பா கிட்ட. அப்புறம் ஹுவாங்கையும் ஷெங்கையும் தான் காமிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருமே ஷெங்கோட ஃப்ரெண்டோட பார்க்கு தான் வந்திருக்காங்க பார்ட்டி பண்றதுக்காண்டி. அப்ப நம்ம ஹுவாயிங்க்கு ஒரு மெசேஜ் வருது. அது ஹுவாயிங்கோட செக்ரட்டரிகிட்ட இருந்தா இல்ல நம்ம ஷெங்கோட செக்ரட்டரிகிட்ட இருந்தான்ட்டு தெரியல, யாருகிட்டயோ இருந்து மெசேஜ் வருது. அந்த மெசேஜ்ல என்னன்னா, நம்ம ஷெங்கோட அப்பா வந்து நம்ம ஹுவாயிங்க தனியா பார்த்து பேசணும்ட்டு காலையில சீக்கிரமா வர சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வருது. அந்த மெசேஜை வந்து ஹுவாயிங் பாக்குறான். ஷெங் என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்ப ஃப்ரெண்டு இருந்துட்டு நம்ம ஷெங்கோட பாட்டில் காலியா இருக்கிறத பார்த்துட்டு, என்னடா உன்னோட டம்ளர் காலியா இருக்கு, நான் வேணா உனக்கு ட்ரிங்க்ஸ் ஊத்துறேன் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு ஊத்த வர, நம்ம ஹுவாயிங் இருந்துட்டு இல்ல அவர் அதெல்லாம் குடிக்க மாட்டாரு, அவர் குடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஃப்ரெண்டுக்கு கடுப்பாயிட்டு ஏன் அவன் குடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஷெங்கு வேணும்ட்டே ஆமா நான் ஏன் அதெல்லாம் குடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஹுவாயிங் இருந்துட்டு ஏன்னா என்னாலதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம ஹுவாயிங்
சொல்லிட்டு அங்க இருக்கிற வெயிட்டர் கிட்ட இந்த மாதிரி ஆரஞ்சு ஜூஸும் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியும் வேணும்ட்டு ஆர்டர் பண்ணா அவனும் சரின்ட்டு அங்க இருந்து போயிடுறான். இதெல்லாமே பார்த்துட்டு இருக்கிற நம்ம ஷெங்கோட ஒரு ஃப்ரெண்டுக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. அவன் இருந்துட்டு ஷெங்கிட்ட, டேய் ஷெங்கி, இந்த ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறதுக்காடா இங்க வந்த, நான் வேணா குழந்தைய சாப்பிட்றேன், பால் இதை வேணா ஆர்டர் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷெங்கோட ஃப்ரெண்டு ஷெங்க போட்டு பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்க. ஹூவா இங்க இருந்துட்டு, டேய் அவர்கிட்ட பார்த்து பத்திரமா பேசு, அவருக்கு மட்டும் டென்ஷன் ஆச்சுன்னா மாவனே உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி ஹுவாயிங் வந்து ஃப்ரெண்டை போட்டு மிரட்ட. ஃப்ரெண்டு இருந்துட்டு, டேய் நீ இவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்காடா, இவனை கல்யாணம் பண்றதுக்கு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கு. அப்போ அந்த வெயிட்டரும் வந்துட்டாங்க. வெயிட்டர் வந்துட்டு அவன் ஆர்டர் பண்ண ஜூஸையும் அந்த ட்ரிங்க்ஸையும் வச்சுட்டு இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட போய் இந்த மாதிரி காதுல என்னமோ ஓதிட்டு இருக்கான். அந்த ஃப்ரெண்டு தான் இந்த பாரோட ஓனர் போல. அவன் காதுல ஓத அவனும் அங்க இருந்து வேகம் எந்திரிச்சு போக இன்னொரு ஃப்ரெண்டு இருந்துட்டு, டே எங்கடா போற அப்படிங்கிற மாதிரி கேட்க, இந்த மாதிரி வெளியில சில பேர் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, நான் அதை என்ன ஏதுன்ட்டு பார்த்துட்டு வரேன்ட்டு ஃப்ரெண்டு சொல்ல. அப்ப இவனும் இருந்துட்டு, அப்படி யாரா வெளியில வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் இருந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ் வேர்ல்ட் கம்பெனியோட ஒரு மேஜர் ஷேர் ஹோல்டர் தாண்டா வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஃப்ரெண்டு இருந்துட்டு ஷெங்கிட்ட, டேய் பாத்தியா நீ வந்து இதை பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு வந்து ஷெங்கிட்ட கேட்க, ஷெங் பக்கத்துல உட்காந்துருக்க ஹுவாயிங் ஒரு மாதிரி பார்த்துட்டு, இதோ வரேனே வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து எந்திரிச்சு போறாங்க. 3 பேருமே அங்க இருந்து கிளம்பி போக நம்ம ஹுவாயிங் மட்டும் சும்மா இருப்பானா, அவனும் இவன் பின்னாடியே போயிட்டு இருக்க. நம்ம ஷெங்க இருந்துட்டு, டேய் நடத்துடா நடத்து அப்படிங்கிற மாதிரி இவனை திரும்பி பார்த்துட்டே அவனும் போயிட்டு இருக்கான். சரி, யார் தாண்டா அந்த எக்ஸ் ஹோல்டிங் கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தா வேற யாரும் கிடையாதுப்பா, நம்ம ஹுவாயிங்கோட ஒரு அண்ணன் தான் இவன். இவன் கையன் தான் நம்ம ஹுவாயிங் போன எபிசோடுக்கு முந்தின எபிசோட்ல கையை துண்டா வெட்டினான். அதுவும் எதுக்காண்டி, நம்ம ஷெங்கோட போட்டோவை கிழிச்சான்ட்டு ஒரே காரணத்துக்காண்டி இவன் கையை துண்டா வெட்டிட்டான். இப்ப எதுக்கு இவன் இங்க வந்திருக்கானா, இவனுக்கு அந்த பார் மேல ஒரு கண்ணு. அதனால அந்த ஓனர் கிட்ட, இங்க பார்ப்பா தம்பி, எனக்கு இந்த பாரை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நீ இந்த பாரை விட்டுட்டு வெளியே போயிடுறியா அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து ஓனர் கிட்ட கேட்க, ஓனர் இருந்துட்டு, இங்க பாரு நீங்க கெஸ்டா வந்தீங்கன்னா வா, கெஸ்டா வந்துட்டு கெஸ்டாவே போயிரு, அதை விட்டுட்டு இந்த பாரை கேட்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி ஓனரும் அண்ணன் கிட்ட பேச, இப்படி இவங்களுக்குள்ள கொஞ்சம் வாக்குவாதம் போயிட்டு இருக்க. நம்ம ஷெங்க இருந்துட்டு ஹுவாயிங்க பார்த்துட்டே, ஏன்டா எக்ஸ் ஹோல்டிங் கம்பெனில இருக்கிற எல்லாருமே இப்படிதான் கொஞ்சம் திமிரா நடந்துப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அண்ணனுக்கு கோவன்ட்டு என்னடா சொன்ன அப்படிங்கிற மாதிரி வர, பக்கத்துல நம்ம ஹுவாயிங்க உட்காந்துருக்கான். ஹுவாயிங்க பார்த்தோன்னே இவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர, நீயான்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி பயத்துல ஓடி போயிடுறான். அப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம ஷெங் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஹுவாயிங் ஷெங் பக்கத்துல போய், சரி ஓகே நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு, போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹுவாயிங் வந்து ஷெங்கிட்ட சொல்ல, ஷெங் இருந்துட்டு, ஏன்டா இவ்வளவு சீக்கிரமா அப்படி எங்கடா வெளியே போற அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு, என்னோட லைஃப்ல ஒரே ஒரு லாஸ்ட் பிரச்சனை இருக்கு, அதை மட்டும் முடிச்சுட்டேன்னா இனி என்னோட லைஃப்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நான் பாட்டுக்கு நல்லா ஜாலியா கவலைப்படாம இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹுவாயிங் வந்து ஷெங்கிட்ட சொல்ல, ஷெங் இருந்துட்டு, போடா சைக்கோ அப்படிங்கிற மாதிரி திட்டி அவனை வழி அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்கான். அப்புறம் ஹுவாயிங் நம்ம ஷெங்கோட அப்பாவை பாக்குறதுக்காண்டி தான் வந்திருக்கான். வந்துட்டு அங்கிள் கிட்ட, சொல்லுங்க அங்கிள், என்கிட்ட என்னமோ தனியா பேசணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அங்கிள் வந்துட்டு, நீ போன தாட்டி என்ன பார்க்க வரபோதேவும் நீ இப்ப கண்ட்ரியை சேர்ந்தவன்ட்டு என்கிட்ட சொன்ன, அதனால உனக்கு அந்த எக்ஸ் ஹோல்டிங் கம்பெனி பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு, ஆமா அங்கிள் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அங்கிள் இருந்துட்டு, சரி ஓகே உன்னோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாம் என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி இல்லாட்டி பொலிட்டிக்கல்ல இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு, நான் ரொம்ப பெரிய ஃபேமிலியில தான் பிறந்தேன், என்னோட ஃபேமிலியில பாதி பேர் வந்து பிசினஸும் பண்ணிட்டு இருக்காங்க, பாதி பேர் வந்து பொலிட்டிக்கல்லே இருக்காங்க, என்னோட அப்பா சைட்ல பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஹுவாயிங் வந்து அங்கிள் கிட்ட சொல்ல, அங்கிளும் இருந்துட்டு, அங்கிள் இப்ப எதுக்காண்டி நம்ம ஹுவாயிங்க பாக்குறதுக்காண்டி வர சொல்லியிருக்காங்கன்னா, அங்கிள் வந்து நம்ம ஷெங்கிட்ட பேசி பார்த்தாரு, இவனை விட்டுட்டு அந்த எக்ஸ் ஹோல்டிங் கம்பெனியோட ஓனரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உனக்கு பின்னாடி நிறைய பெனிஃபிட் இதெல்லாமே கிடைக்கும்ட்டு அங்கிள் நம்ம ஷெங்கோட மண்டையை எவ்வளவோ கழுவுறதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தாரு. ஷெங்க இருந்துட்டு உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான் இல்லையா. இப்ப அதே மண்டை கழுவுற வேலைய அப்பா வந்து நம்ம ஹுவாயிங் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, இங்க பாரு காலையிலேயும் அந்த எக்ஸ் ஹோல்டிங் கம்பெனியோட பாஸ் வந்து என்னோட பையனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு, இவன் எப்ப வேணாலும் அவங்களுக்கு எஸ் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து ஹுவாயிங் கிட்ட சொல்ல, ஹுவாயிங் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. என்னதான் ரெண்டுமே இவனா இருந்தாலும் இவனை விட்டுட்டு அவனுக்கு ஓகே சொல்லுவான்னு சொல்லும் போது இவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. நிஜமாவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவரும் இருந்துட்டு ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவனை வந்து நிறைய மண்டையை கழுவிட்டு இருக்காரு. இவனும் அதெல்லாமே கேட்டுட்டு, ஓகே அப்பா எனக்கு புரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் அப்பான்ட்டு சொன்ன
உடனேவும் அங்கிளுக்கு அங்க ஒரு மாதிரி இருக்கு. என்னடா அப்பான்ட்டு சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க இவன் டக்குட்டு எந்திரிச்சு நின்று என்னோட பேர் வந்து ஹுவாயிங், நான் தான் அந்த எக்ஸ் வேர்ல்டிங் கம்பெனிக்கு பின்னாடி இருக்கிற ரியல் பவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கை நீட்ட அப்பாவுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அப்புறம் ஹுவாயிங் அப்பா கிட்ட எல்லாம் பேசிட்டு வீட்டுக்கு வந்துட்டா. நம்ம ஷெங் வந்து ஆஃபீஸ் போறதுக்காண்டி ரெடி ஆயிட்டு இருக்க. நம்ம ஷெங்குக்கு ஹுவாயிங்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. அப்ப நம்ம ஷெங்குக்கு அவனோட அப்பா கிட்ட இருந்து ஃபோன் வருது. அதை இவன் பார்த்துட்டு கட் பண்றான். அதுக்கு ஹுவாயிங் இருந்துட்டு ஏன் கட் பண்றீங்க, ஆன்சர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஷெங் இருந்துட்டு ஏண்டா நீ காலையில தான்டா அவரை போய் மீட் பண்ண, அதுக்குள்ள நீ அவர் பக்கத்துல இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு ஆமா அவர் வந்து நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாரு, ஸோ நான் அவர் பக்கத்துல இருக்கிறது தானே நல்லது அப்படிங்கிற மாதிரி ஹுவாயிங் வந்து ஷெங் கிட்ட சொல்ல அப்ப வந்து அப்பா மறுபடியும் கால் பண்ண இவனும் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவர் இருந்துட்டு இங்க பார்ப்பா தம்பி, எனக்கு நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க 2 பேரும் தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து ஷெங் கிட்ட சொல்ல ஷெங் இருந்துட்டு இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவர் இருந்துட்டு ஆமாப்பா நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், ஆனா அந்த ஹுவாயிங் வந்து உன்னை டார்ச்சர் பண்ணானா என்கிட்ட சொல்லு, ஷெங் ஃபேமிலி வந்து அதை பார்த்துட்டு சும்மா இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்பா வந்து ஷெங் கிட்ட சொல்ல ஷெங்குக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஷெங் இருந்துட்டு நீங்க 2 பேரும் எப்பத்துல இருந்து இவ்வளோ க்ளோஸ் ஆனீங்க, காலையில தான் மீட் பண்ணீங்க அதுக்குள்ளேயே உமா அப்படிங்கிற மாதிரி ஷெங் வந்து அப்பா கிட்ட கேட்க அப்பா இருந்துட்டு அதெல்லாம் இருக்கட்டும், எப்ப நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க இவ இருந்துட்டு எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு அப்பா இருந்துட்டு ஆனா ஷெங்கு தான் என்கிட்ட சொன்னானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனுக்கு கடுப்பாயிட்டு இங்க பாருங்க நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க, நீங்க போனை வைங்க எனக்கு கொஞ்சம் ஒர்க்குக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். போனை கட் பண்ணவும் நம்ம ஹுவாயிங் இருந்துட்டு ஷெங்கிட்ட ரிங் எடுத்து காமிச்சு ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறான், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஷெங்குக்கும் ஓகே தான், இருந்தாலும் பையன் கொஞ்சம் பிகு பண்ணிட்டு அந்த ரிங்கை எடுத்து இவன் கையில போட்டுட்டு இன்னொரு ரிங்கை எடுத்து நம்ம ஹுவாயிங் கையில இவன் அவனுக்கு போட்டுட்டு இங்க பார்ப்பா தம்பி, இதுக்கப்புறம் நீ வந்து மிஷஸ் சிங் ஆயிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் ஓகேன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ரொம்ப சாஃப்டா கிஸ் பண்றான். அப்புறம் இந்த பக்கம் நம்ம வெங்லாங்க காமிச்சா வெங்லாங் வந்து நம்ம காட்டா காண்டி ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா நம்ம காட்டோட அப்பா தான் சொல்லியிருப்பாரு இல்லையா இவங்கிட்ட நான் எல்லாமே பிளான் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன் நீங்க வாங்கன்ட்டு. அதுபடியே நம்ம காட்டா கிட்டே இந்த மாதிரி நம்ம நாளைக்கு சாப்பிட போலாமான்ட்டு கேட்க காட்டாவும் ஓகேன்னு சொல்லியிருப்பா இல்லையா. அதனால காட்டாவை கூப்பிட்டு இப்ப அப்பா வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காரு, அதை வந்து வெங்லாங் பார்த்துட்டு அமைதியா உட்கார வேண்டியதானே. அவனால உட்கார முடியாம பொசுக்கிட்டு நம்ம காட்டா முன்னாடி எந்திரிச்சு போய் நிக்க காட்டா ஒரு நிமிஷம் இவனை பார்த்துட்டு பாய்ந்துட்டான், இவன் எங்கடா இங்க அப்படிங்கிற மாதிரி அவன் ஷாக்கா பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் 3 பேரும் பேசுறதுக்கு உட்காந்துருக்கு. இவங்க 2 பேர் பேசிக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்பா தான் பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்றாரு. அப்பா இருந்துட்டு என்னோட பையன் ரொம்பவே பிஸி, எப்படியோ அவனை ஒரு வழியா அங்க கூட்டிட்டு வந்துட்டேன், ஏதா இருந்தாலும் இன்னைக்கே பேசி முடிச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து வெங்லாங் கிட்ட சொல்ல வெங்லாங்க்கு அது எதுவுமே காதுல கேட்கல. வெங்லாங் நம்ம காட்டோட முதியதான் பார்த்துட்டு இருக்கு. காட்டோ குனிஞ்ச தலைய நிமிரவே மாட்டேங்கிறான், கீழேயே தான் குனிஞ்சிட்டு இருக்கான். அப்பா பார்த்துட்டு அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தம்பி, என்னோட பையன் பிரெக்னெண்டா இருக்கா, அதுக்கு காரணம் யார் தெரியுமா, நீதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம வெங்லாங்க்கு ஒரு பக்கம் ஷாக்கா இருக்கு. அதை விட ஷாக் யாருக்கு தெரியுமா, நம்ம காட்டோக்கு தான். காட்டோ திரும்பி அப்பாவை பாக்குறான். அப்பா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க நம்ம வெங்லாங் இருந்துட்டு காட்டோ கிட்ட காட்டோ அவர் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவ இருந்துட்டு இல்ல அவர் சொல்றதெல்லாம் உண்மை கிடையாது, அவர் சொல்றதெல்லாம் போய் நான் ஒரு பீட்டோ அப்படிங்கிற மாதிரி நம்ம காட்டோ வந்து வெங்லாங் கிட்ட சொல்ல அப்பா இருந்துட்டு இந்தாப்பா அப்பனா இந்த ரிப்போர்ட் கார்டை வந்து நீ செக் பண்ணி பார்த்துக்க, இது இவனோட ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் கார்டு தான் அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து இவனோட ரிப்போர்ட் கார்டு எல்லாத்தையுமே நம்ம வெங்லாங்கிட்ட கொடுக்க நம்ம வெங்லாங்கும் அது எல்லாமே எடுத்து பார்த்துட்டு இருக்க நம்ம அப்பா இருந்துட்டு உனக்கு இதுலயும் நம்பிக்கை வரலாட்டி நீ வேணா இவனை கூட்டிட்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துப்பாரு அப்பா நம்புவேல அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து வெங்லாங்கிட்ட சொல்ல வெங்லாங்க்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. வெங்லாங் இருந்துட்டு நம்ம காட்டாவே பார்த்துட்டு இருக்க. அப்பா இருந்துட்டு இங்க பாரு உனக்கு இந்த குழந்தைங்க இதெல்லாம் பிடிக்கான்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால நீ என்ன பண்ற ஒரு 10 மில்லியன் கொடுத்துரு, இந்த பிரச்சனையை நம்ம இதோட சால்வ் பண்ணிக்கலாம், 10 மில்லியனுக்கு 1 ரூபாய் கூட குறையவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அப்பா இந்த விஷயத்த பேரம் பேசிட்டு இருக்காரு நம்ம வெங்லாங்கிட்ட. வெங்லாங்க்கு ஆனா நம்ம காட்டோவை பத்தி தான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. வெங்லாங் இருந்துட்டு காட்டோவிட்ட காட்டோ என்னோட நம்பிக்கையை யூஸ் பண்ணி நீ பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு தான் பிளான் பண்ணிருக்கியா அப்படிங்கிற மாதிரி வெங்லாங் வந்து காட்டோ கிட்ட சொல்ல காட்டோக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவன் டக்குன்ட்டு கண்ணை முடிக்கிறான். அப்ப நம்ம காட்டோக்கு வெங்லாங் இருந்துட்டு சரி ஓகே 10 மில்லியன் தானே நான் அதை கொடுத்துட்றேன், அப்பனா நீ இந்த குழந்தைய அபார்ட் பண்றதுக்கு இதான் சரியான டைம் அப்படிங்கிற மாதிரி நம்ம காட்டோ கிட்ட வெங்லாங் சொல்ற மாதிரி இருக்கு. இவனுக்கு ஒரு மாதிரி இல்யூஷன் மாதிரி வருது போல, டக்குன்ட்டு கண்ணை முடிக்கிறான்.
நம்ம காட்டோ கிட்ட நம்ம வெங்லாங் இருந்துட்டு, காட்டோ இங்க பாரு, 10 வருஷம் ஆச்சு, 10 வருஷமா நீ என் பக்கத்துல தான் இருந்திருக்க, என் பக்கத்துல இருந்ததுக்கான காரணம் இதுதானா அப்படிங்கிற மாதிரி நம்ம காட்டோ கிட்ட நம்ம வெங்லாங் கேட்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பாவம், சி ஏன்டா இந்த மாதிரிலாம் கேட்குற அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. காட்டோவால அங்க ஒரு நிமிஷம் கூட உட்காரவே முடியல. காட்டோ இருந்துட்டு நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பையன் வேக வேகமா அங்க இருந்து எந்திரிச்சு போறான். காட்டோ போக நம்ம வெங்லாங்கும் பின்னாடியே போக போக அப்பா இருந்துட்டு நீ எங்க போற, அவன் போகட்டும், போயிட்டு சீக்கிரமா வந்துருவான், அவன் கண் முன்னாடியேவும் அவனோட குழந்தைய அபார்ட் பண்ணணும்னு சொல்றது எவ்வளவு ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம், அவனுக்கு கஷ்டமா தான் இருக்கு, அவன் போயிட்டு அவன் வந்துடட்டும், நாம அது வரைக்கும் பேரம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து வெங்லாங்க கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேரம் பேசிட்டு இருக்காரு. எவ்வளவு கேவலமான ஒரு அப்பா. இந்த பக்கம் நம்ம காட்டோ ரெஸ்ட் ரூம்குள்ள வந்து கதவை சாத்திட்டு ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பாக்குறதுக்கே ரொம்ப பாவமா கஷ்டமா இருந்துச்சு நம்ம காட்டோவை பாக்குறதுக்கு. ஃபீல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உடனேவும் இவன் அவன் சிஸ்டருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உன்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே உடனே பேக் பண்ணு, நம்ம இந்த ஊரை விட்டு சீக்கிரமா போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி காட்டோ வந்து அவனோட சிஸ்டருக்கு கால் பண்ணி சொல்லிட்டு அங்க ரெஸ்ட் ரூம்ல ஜன்னல் வந்து ஓப்பனா இருக்கு போல, அதை நின்று பார்த்துட்டு இருக்கான் பையன். அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடலான்ட்டு நினைக்கிறான் போல. இதோட நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டை இங்க கம்ப்ளீட் பண்றேன். இதுக்கப்புறம் என்ன வரும்ன்ட்டு நம்ம செகண்ட் பார்ட்ல பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க.